ஹாய் எவ்ரிவான். ராஜபக்சகளில் ஒருவரான சசீந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலிலே வைக்கப்பட்டுள்ளார். அரச சொத்துக்களை தமது சொத்துக்களாகவே ராஜபக்சக்கள் பயன்படுத்தியிருந்தனர். அதில் ஒன்றாகவே சசீந்திர ராஜபக்சவும் மகவலிக்கு சொந்தமான கட்டடத்தை தனது கட்டடமாக பயன்படுத்தியதுடன் மகவலிக்கு சொந்தமான கட்டடத்தை திருத்துவதற்காகவும் அரச நிதியிலிருந்து பணத்தினையும் பெற்றிருந்தார். ராஜபக்ச காலத்திலே அரச சொத்துக்கள் என்றாலே ராஜபக்சக்களின் சொத்துக்களாகவே பயன்படுத்தப்பட்டது. அதன் பிரதிபலனாகவே தற்பொழுது ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருவரும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ் செட் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். ஒவ்வொரு அரசிலும் அரசு சார்ந்தவர்கள் பல சாதனைகளை செய்திருப்பார்கள். அந்த சாதனைகள் அனைத்தையும் மிஞ்சும் வகையில் குடும்ப ஆட்சியாக நடாத்தப்பட்ட ராஜபக்ச யுகத்திலே மிக பெரும் கொள்ளை, கொலை, அதிகார மோசடி என அனைத்துமே நடந்திருந்தது. அரச சொத்துக்கள் அனைத்தும் தமது சொந்த சொத்துக்களை போன்று, தமது வீட்டு பணத்தினை போன்று அரச சொத்துக்களை ராஜபக்சக்கள் பயன்படுத்தி இருந்தனர். அவ்வாறானதொரு சம்பவமாகவே 2022ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 9ஆம் திகதி அப்போது இருந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக செயற்பட்டிருந்தனர். அதில் ஒன்றாக சசீந்திர ராஜபக்சவுக்கு சொந்தமானது என கூறப்பட்ட கட்டடமும் மக்களால் தாக்கப்பட்டிருந்தது. என்றாலும் இவ்வாறான கட்டடங்களை திருத்துவதற்காக மக்களால் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டது என்று கூறப்பட்டு இந்த கட்டடங்களை திருத்துவதற்காக அரச நிதிகள் பெறப்பட்டது. அதுவே பல கோடிகள் பெறப்பட்டிருந்தது. என்றாலும் இவ்வாறு கட்டடத்தை திருத்துவதற்காக இந்த கட்டடம் தொடர்பாக அவதானித்த பொழுது செவனகலையில் அமைந்துள்ள சசீந்திர ராஜபக்சவிற்கு சொந்தமானது என கூறப்பட்ட கட்டடம் மகவலி திணைக்களத்திற்கு சொந்தமானதாக காணப்பட்டுள்ளது, அரச சொத்தாக காணப்பட்டுள்ளது. அதனால் இதற்கு பணம் ஒதுக்குவதற்கு அரசு அதிகாரிகள் மறுத்துள்ளனர். இதற்கு சசீந்திர ராஜபக்ச தமது அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை மிரட்டி பணத்தினையும் பெற்றுள்ளார். தமது சொந்த சொத்தாகவே சசீந்திர ராஜபக்ச அதனை பயன்படுத்தியுள்ளார். இதன் விளைவாகவே ஊழலுக்கு எதிராக, அதிகார மோசடிக்கு எதிராக தற்பொழுது இவர் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 19ஆம் திகதி வரை விளக்கமறியலிலும் வைக்கப்பட்டுள்ளார். அரச சொத்தை சொந்த சொத்தாக பயன்படுத்தியதுடன் அதே போன்று அதிகாரிகளை மிரட்டி தமக்கு இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகார மோகத்தின் ஊடாக இவ்வாறான செயல்களிலே ராஜபக்சக்கள் பல செயற்பாடுகளிலும் ஈடுபட்ட நிலையிலே சசீந்திர ராஜபக்ச தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். சசீந்திர ராஜபக்ச சமல் ராஜபக்சவின் புதல்வராகும். மஹிந்த ராஜபக்சவின் மூத்த சகோதரரான சமல் ராஜபக்சவின் புதல்வரான சசீந்திர ராஜபக்சவே தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சராகவும் இவர் செயற்பட்டுள்ளார். இது ராஜபக்சக்கள் செய்த தவறுகளில் அல்லது இவர்கள் செய்த போஜரிகளில் மிக சிறியதொரு பகுதியாகவே காணப்படுகின்றது. 0.001% என்று கூட கூற முடியாது. இதனை விட மிக மோசமான மோசடிகளையும் லஞ்சம், ஊழல், கொலை, கொள்ளை என்று அதிகளவான குற்ற செயல்களிலே இந்த ராஜபக்சக்கள் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுக்கான தண்டனைகள் முழுமையாக வழங்கப்பட வேண்டும். குற்றங்களில் ஈடுபட்ட அனைவருக்கும் தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். சசீந்திர ராஜபக்சவின் குற்றமும் உறுதிப்படுத்தப்பட்டால் அவருக்கான தண்டனையும் சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும். என்னென்ன குற்றங்களை இவர்கள் செய்தார்களோ, அரச சொத்துக்களை இவ்வாறு வீணாக பயன்படுத்தினார்களோ, அதிகார மோசடிகளை செய்தார்களோ, அவை அனைத்திற்குமான தண்டனை இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் செட் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.